இப்போ திமுக கேஸ் போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில். சாரல் நடத்தக்கூடாது, வாக்காளர் திருத்தம் பண்ணக்கூடாது, வாக்காளர் பட்டியல் அப்படியே இருக்கணும், செத்தவெல்லாம் அப்படியே இருக்கணும், வீடு மாற்றினவெல்லாம் அப்படியே இருக்கணும், தொடக்கூடாது. அப்போ தானே இதுக்கு முன்னாடி போட்ட கள்ள ஓட்டெல்லாம் போட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. வழக்கை போட்டுட்டு அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு நீங்களும் வழக்கில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டான். பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, இந்த மனிதநேய கட்சி எல்லாம் அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் நாங்களும் இதில் இணைத்து கொள்கிறோம், இந்த இதை சாரை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு வழக்கு போட்டாங்க. இதில் அதிமுக ஒரு உருப்படியான வேலை செஞ்சுருக்காங்க. எடப்பாடி இந்த இதை ஆதரித்து, சாரை ஆதரித்து அவங்களும் வழக்கில் அவர்களை இணைத்திருக்கிறார்கள். ஆக அதிமுகவின் தலைமை இப்போது தான் புரிஞ்சிருக்காங்க. ஏன்னா எடப்பாடி சமீபத்தில் பேசின இந்த வீடியோவை பாருங்கள். ஆனால் திமுகவும் அதேமாதிரி கூட்டணி திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதில் இறந்தவர் பட்டியலில் இறந்தவரெல்லாம் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கக்கூடாது. அதே போல அந்த பாகத்தில் குடி பல ஆண்டுகளாக இல்லாத வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்றிருந்தால் திருட்டு ஓட்டு போடுறது வசதி. இதில் அவரே சொல்கிறார், திருட்டு ஓட்டு போடுறதுக்கு தான் அவங்க அதை எதிர்க்கிறாங்கன்னு. ஒரு எதிர்கட்சி தலைவரை ஓப்பனாக நான் பல தடவை சொல்லிக்கிட்டே இருந்தேன். எல்லார் காதிலையும் விழுந்துச்சான்னு தெரியல. இப்போ அதிமுகவின் தலைமையின் காதில் அது விழுந்திருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அவர் அப்படியே சொல்கிறார் எடப்பாடி, திருட்டு ஓட்டு போடுறதுக்காகத்தான் இப்படி பண்ணுறாங்க, சாருங்கிறதுனால என்னென்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதிமுகலேருந்து இந்த ஜெயக்குமார் மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஓட்டை கூட நீக்க விட, ஒரு வாக்காளர் பேரை கூட நீக்க விட மாட்டோம் அப்படிங்கிறது. அப்படின்னா அவரும் சேர்ந்து திருட்டு செத்தவன் பார்க்கலாம் இருக்கட்டும்னு சொல்கிறாரா? அதிமுகவுக்குள்ளேயே இப்படி பேசுகிறாங்கன்னா எப்படி? அதுக்கு அதிமுக தலைமை தான் பதில் சொல்லணும்.